அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் தனுவாஸ் 2024-25 அகாடமிக் இயருக்கு ஃபஸ்ட் இயர் கிளாஸஸ், அதாவது முதல் வருட வகுப்புகள்லாம் எப்போ தொடங்குவாங்க, ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனே ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த அப்டேட்லாம் உடனே தெரிஞ்சுக்க முடியும். அஃபிஷியலாக இந்த வெப்சைட்டில் என்ன அந்த ஓப்பனை பற்றி சொல்லலை. பட் இப்போ என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராசஸ்ஸு பிபிஎஸ்சி ஏஹெச் அந்த கோர்ஸுக்கு ப்ளஸ் பிடெக்கில் உள்ள 3 கோர்சஸ் ஃபுட் டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி அண்ட் போல்ட்ரி 3க்கும் 3rd ரவுண்டு கவுன்சிலிங் முடித்து ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டிங் எப்படின்னா, ரிப்போர்ட்டிங் மீன்ஸ் ஜாயின் பண்ணுறது. இவங்க எல்லாமே ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் கிடச்சவங்க. அவங்களுக்கெல்லாம் 18/11/2024 சாயந்தரம் 5 மணி வரைக்கும் டைம் இருக்கிறதுனால அதுக்குள்ளே போய்ட்டு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணும்பொழுது ஃபீஸு, டாக்குமெண்ட்ஸு, சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும், அட்டன் பண்ணி முடிக்கணும். இதுதான் இந்த கரண்ட் ப்ராசஸ் போயிட்டுருக்கிறது. ஓகேங்களா? அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டு ஒன்று கேட்டு சொல்லியிருந்தேன். இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டுன்னா இருக்குது, அது 2க்குமே இருக்குது. பிபிஎஸ்சி ஏஹெச்சில் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது, ப்ளஸ் பிடெக் கோர்சஸ்லேயும் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது. இதுக்கு எதுக்காக இருக்குது அப்படின்னு சொன்னால், இதை பற்றின விளக்கம் ஒன்று. இப்போ இந்த 3rd ரவுண்டு 18க்கு அப்புறம் 18க்கு அப்புறமும் 18க்குள்ளார யாராவது ஜாயின் பண்ணல, சீட்டு வேக்கன்சி இருக்குதுன்னு சொன்னால் 4th ரவுண்டு கவுன்சிலிங் நடக்கும் அவங்களுக்கு. இந்த 4th ரவுண்டு கவுன்சிலிங் பொழுது இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். யாருக்கு? இந்த வெயிட்டிங் லிஸ்ட் உள்ளவங்களுக்கு தான் கூப்பிடுவாங்க. ஸோ அதுதான் ப்ராசஸ்ஸு பொதுவாக நடக்கிறது இருக்குது. அப்போ இந்த 18ஆம் தேதிக்கு அப்புறம் தான் காலேஜஸ் ஓப்பன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம்டு. அதாவது 4th ரவுண்டு வந்து ஆல்டர்னேட்டாக நடக்கும். பேக்ரவுண்டு ஒன்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண கூட நடக்க ஆரம்பிக்கும். பட் கிளாஸஸ் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்றது 20ஆம் தேதி அல்லது 25 இந்த 2 தேதியில் வந்து வாய்ப்பு இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ ஒன்ஸ் அகெயின் என்ன விஷயம் சொல்லணும்னா, இந்த ஃபஸ்ட் இயர் 2024-25 அகாடமிக் இருக்குது. ஃபஸ்ட் இயர் கிளாஸஸ் பார்த்தோம்னா, இந்த 3rd ரவுண்டு கவுன்சிலிங் ரிப்போர்ட்டிங் டைம் முடிஞ்சு, அதாவது 18ஆம் தேதி முடிஞ்சதுக்கப்புறம் 20 அல்லதுனா 25 ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா லேட்டஸ்ட் அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி தகவலாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருந்து இந்த விஷயம்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். அது இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அங்கேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் என்னென்னா, ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கேன். கேடிவி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கேடிவி ஸ்கூல் பேரண்ட்ஸ் அப்படிங்கிற வாட்ஸ்அப் குரூப், அங்கேயும் ஜாயின் பண்ணிங்கன்னா டவுட்டெல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இது அன்அஃபிஷியலாக தான் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் எதிர்பார்க்கக்கூடிய சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இது சம்மந்தமாக நானும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறேன் தனுவாஸ் ஆஃபீஸுக்கு. ஒன்ஸ் கிடச்சிதுன்னா அஃபிஷியல் அப்டேட்டை நம்ம சேனலில் வீடியோவாக போடுவோம். தேங்க்யூ.